அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 23 புதன்கிழமை. சர்வதேச இயற்பியல் அறிஞர் மார்க்ஸ் பிளாங்க், சர்வதேச இயற்பியலாளரும் கதிரியக்க அலைவீச்சு இயக்கவியலின் தந்தை, ரேடியோ வேவோட அந்த மோஷன் மொமெண்ட்டு இயக்கவியலின் தந்தை, சர்வதேச இயற்பியலாளரும் கதிரியக்க அலைவீச்சு இயக்கவியலின் தந்தை என்று போற்றப்படும். ஆச்சரியமா பார்க்குறேன், அதனால தான் மௌனமாகிறேன். மார்க்ஸ் பிளாங்க் ஜெர்மனியின் கீல் என்னும் நகரில் பிறந்தார். 1858 முதல் சுதந்திர போர்னு சொல்லி சொல்லப்படுற இந்திய வரலாற்று புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற வட மாநிலங்களை மற்றும் மேற்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எழுதப்பட்டுள்ள புத்தகத்தில் குறிப்பிட்ட அடிப்படையில் எழுதப்பட்டுள்ள முதல் சுதந்திர புரட்சி 1857 குறிப்பிடப்பட்டிருக்கு சிபிஎஸ்சி புக்கில். அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டது உண்மை கிடையாது. இருந்தாலும் அதனை பெரும்பான்மையானவர் ஏற்றுக்கொள்ளதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் இப்பொழுது அதனை நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்தா நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். மத்திய அரசு எல்லா எக்ஸாம்லேயும், மாநில அரசு எல்லா எக்ஸாம்லேயும். எனத்துக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த 1857 இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு வருஷம் கழித்து இவர் பிறந்திருக்கிறார். 1867 10 வருஷம் கழிச்சு குடும்பம் மியூனிச் என்ற ஊருக்கு போய் குடியேறுகிறது. பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்தே அறிவாற்றல் மிக்க குடும்பம் அது. பலர் பேராசிரியராக பணியாற்றியவர்கள். தந்தை சட்டத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். மார்க்ஸ் மில்லியன் ஜிம்னாசியம் பள்ளியில் வானியல், இயந்திரவியல், கணிதம் படித்தார். ஆற்றல் பாதுகாப்பு கொள்கையையும் கற்றார். இசையும் பயின்றார். 17 வயதில் பட்டம் பெற்றார். பெர்லின் மியூனிச் பல்கலைக்கழகத்தில் 21 வயதில் இயற்பியலில் டாக்டர் பட்டம் பெற்றார். இயற்பியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். முதலில் வெப்ப இயக்கவியலில் ஆராய்ச்சிகளை தொடங்கினார். இதன் 2வது விதியில் கவனம் செலுத்தினார். இந்த ஆராய்ச்சி இவரை கதிரியக்க ஆராய்ச்சியில் ஈடுபட வைத்தது. ஒளி உமிழ் அலைகளின் ஆற்றல் ஒரு தொடர் ஓட்டமாக வெளிப்படவில்லை, சிறு சிறு கீற்றுகளை கொண்டதாக உள்ளது என்று கருத்தை வெளியிட்டார். மின்காந்த கதிர்வீச்சின் இயல்பு குறித்து ஆராய்ந்தார். முதலில் மியூனிச் பல்கலைக்கழகத்திலும் பிறகு கீல் பல்கலைக்கழகத்திலும் ஆசிரியராக பணியாற்றினார். கரும்பொருள் கதிர்வீச்சு பிளாக் பாடி ரேடியேஷன் குறித்த ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்டிருந்தார். கரும்பொருள் கதிர்வீச்சினை துல்லியமாக விளக்கும் ஒரு எளிய சுருக்கமான இயற்கணித சூத்திரத்தை அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா என்பதை அந்த ஃபார்முலாவை கண்டறிகிறார். இதன் சில நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஆராய்ச்சியில் இறங்கினார். ஒளி அலைகளின் ஆற்றல் குறித்து புதிய கோட்பாட்டை உருவாக்கினார். அந்த அலகுக்கு குவாண்டா என்று பெயரிட்டார். ஒளியின் ஒரு அலகின் அளவு ஒளியின் எண்ணை பொறுத்தது. மேலும் அது ஜடப்பொருளின் பரும அளவுக்கு சரிசமம் விதமாக இருக்கும். இந்த பரும அளவை பிளாங்க் சுருக்கமாக ஹச் என்று குறிப்பிட்டார். இவரது இந்த கண்டுபிடிப்பு இயற்பியல் உலகில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இது தற்போது பிளாங்கின் நிலை எண் பிளாங்கின் நிலை எண் அப்படின்று குறிப்பிடப்படுகிறது. இதிலிருந்து தான் குவாண்டம் இயற்பியல் கிளை விரித்தது. இந்த கருத்தாக்கத்தை பயன்படுத்தி ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை விளக்கினார். இதை கருப்பொருள் கதிர்வீச்சு மட்டுமின்றி வேறு பல இயற்பியல் நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்த முடியும் என்று கண்டறியப்பட்டது. 1905ஆம் ஆண்டு வங்கப்பிரிவினை நடந்த வருஷம் ஒளிமின் விளைவு பற்றி விளக்குவதற்கு ஐன்ஸ்டீன் இதை பயன்படுத்தியிருக்கிறார். நீல்ஸ் போர் அணு கட்டமைப்பு கோட்பாட்டுக்கு இதை பயன்படுத்தியிருக்கிறார். குவாண்டம் கோட்பாடு குறித்த இவரது கண்டுபிடிப்புகளுக்கு 1918 முதல் உலகப் போர் முடியும் போது இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்படுகிறது. 1880 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக மாறுறாரு. ஜெர்மனியோட பெர்லின் பல்கலைக்கழகம். பிறகு டீனாகவும் நியமிக்கப்பட்டார்.
1928 ஓய்வு பெறும் வரை அங்கு பணியாற்றி வந்தார். அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு மதம், அறிவியல் ஆகிய விஷயங்களை குறித்து உரையாற்றினார். ஐன்ஸ்டீனும் இவரும் நெருங்கிய நண்பர்கள். தனது ஆய்வுகள் அடிப்படையில் பல கட்டுரைகளை வெளியிட்டார். ஏராளமான புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அறிவியல் வளர்ச்சியில் மிக முக்கிய சாதனையை நிகழ்த்தியவர் என்று போற்றப்படும் மாக்ஸ் பிளாங்க் 1947 89 வயதில் காலமானார். நன்றி, வணக்கம்.